Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. எப்படி விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியாக இருக்கிறது, இதன் அர்த்தம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் இப்படி வருது, த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப் ஃபார் அப்படின்னு வருது. ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால், விசுவாசம் நம்பப்படுகிற உறுதின்னு சொன்னால், அந்த உறுதி எங்கேருந்து வருது? ஏதோ ஒரு அஸ்திபாரத்தின் மேலே கட்டடம் நிற்பது போல என்னுடைய நம்பிக்கை, நான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் ஒரு உறுதியான அஸ்திபாரத்தின் மேலே என்னுடைய நம்பிக்கை கட்டப்பட்டிருக்கிறது. நான் சும்மா வீண நம்பிக்கை இல்லை, ஏதோ சும்மா ட்ரீம் பண்ணிக்கிட்டு இல்லை, ஏதோ ஒரு கனவு கண்டுக்கிட்டு இல்லை. நான் அந்த கனவு, அந்த நம்பிக்கை ஒரு உறுதியான அஸ்திபாரத்தின் அடிப்படையில் இருக்கிறது. அந்த அஸ்திபாரம் என்ன? தேவனுடைய வார்த்தை. மரியாள் இடத்துல தேவதூதன் வருகிறான் இல்லையா, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவர் இயேசு என்று பெயரிடுவார், பெரியவராக இருப்பார் அப்படின்லாம் சொல்லுகிறான். சில விவரங்களை இந்த பிறக்கப் போகிற தேவகுமாரனை குறித்து தேவதூதன் அறிவிக்கிறான். 34ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு மரியாள் தேவதூதன் நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனே அறியேன் என்றாள். பிள்ளை எப்படி பிறக்குன்னு கேட்குறான். தேவதூதன் சொல்கிறான், பரிசுத்தாவி வந்து உண்மையில் நிழலிடுவார் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறான். 37ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். சொன்ன உடனே என்ன பண்ண, டக்குன்னு ஆள் மாறிட்டா பாருங்க. என்ன சொல்கிறா? உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு கன்வின்ஸ் ஆகிட்டா. எல்லாரும் சொல்லுங்கள், உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுது. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள்னு நீங்கள் சொல்லணும் ஒவ்வொரு நாளும். உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. தேவன் நம்முடைய தேவையெல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார்னு வேதம் சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் ஒவ்வொரு நாளும்? உங்களுடைய வார்த்தையின்படியே. எப்போ சொல்லுவோம்னா, இதை குறித்து ஒரு ஃபுல் பர்சுவேஷன், முழுமையாக கன்வின்ஸ் ஆனப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஓகே, என்னுடைய தேவையெல்லாம் மைமின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குறான்னு சொல்லி இருக்குது. ஆகவே நான் சொல்கிறேன், உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அப்போ வாழ்க்கையில் இந்த பிரமாணம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். எப்படி வேலை செய்யுன்னு சொல்கிறேன். இந்த விசுவாச வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையே விசுவாச வாழ்க்கை பாருங்கள். விசுவாச வாழ்க்கைன்னா என்னென்னு முதல்ல புரிஞ்சுங்க. சிலர் நினச்சிருக்காங்க விசுவாச வாழ்க்கைன்னா இந்த ஊழியக்காரங்க வாழ்கிற வாழ்க்கை, வேலையெல்லாம் விட்டுட்டு பாவம் ஊழியத்து வந்திருக்காங்க. அது ஏன்னா அவர் சொல்கிறார் இல்லையா, நீங்கள்லாம் என்ன கவர்மெண்ட் சர்வன்ட், நான் விசுவாசத்தில் வாழ்கிறேன். மற்றவங்களாம் கவர்மெண்ட் சர்வன்ட்டான், இவர் மட்டும் கிடையாது. எல்லாருமே விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். த ஜஸ்ட் ஷால் லிவ் பை ஃபெய்த். லிவ்னா பாருங்கள், வாழ்க்கை. விசுவாசம் என்கிறது ஒரு வாழ்க்கை. அது வந்து அந்தந்த நேரம் ஏதோ அவசரத்தை காத்துட்டு போய் கொஞ்சம் காசு வாங்கிட்டு வந்துடுறது இல்லை விசுவாசம். திடீர்னு ஏதாவது ஒரு தேவைன்னா டக்குன்னு அவரை கான்டாக்ட் பண்ணி ஏதாவது கொஞ்சம் வாங்கிக்கிறது இல்லை விசுவாசம். விசுவாசம் என்கிறது ஒரு வாழ்க்கை. இட்ஸ் அ லைஃப் இல்லையா, வாழ்க்கை முறை. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் நாம் வாழுகிறோம். 365 நாளும் வாழ்கிறோம், 24 மணி நேரமும் வாழ்கிறோம். விசுவாச வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் சொந்தமான வாழ்க்கை. நீங்கள், நான் எல்லாம், நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை செய்யுங்க, மல்டிநேஷ்னலில் வேலை செய்யுங்க, எங்கே வேலை செய்யுங்க, எங்கே வேலை செஞ்சாலும் எப்படி வாழ்கிறோம்? விசுவாசத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த விசுவாச வாழ்க்கையில் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். எல்லாமே, எல்லா விதமான வெற்றியும் ஜெயமும் இதில் வர்ற எல்லா காரியங்களும் இதில் எப்படி நடப்பிக்கிறோன்னா, இந்த விசுவாசம் என்னும் பிரமாணத்தின் மூலமாக தான் நடப்பு. இந்த பிரமாணத்தை இயக்குவதன் மூலமாக தான் எல்லாமே இங்கே நடக்கிறது. அப்போ இந்த பிரமாணத்தை இயக்கிறதுல முதல் காரியம் என்னென்னா, ஏதாவது ஒன்று நடக்கணுமா? உங்களுக்கு எதையாவது ஒன்று எதிர்பார்க்குறீங்கன்னா நடக்கணுமா? ஒரு குறை இருக்குதா, அது போக்கணுமா? அது எங்கே ஆரம்பிக்கும்? அப்போ விசுவாசம் ஒரு பிரமாணம், இப்படி தான் எல்லா குறையும் போக்க முடியும், விசுவாசத்தின் மூலமாக தான் நடக்கும்னா எங்கே ஆரம்பிப்பீங்க? வசனத்தில் தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த வசனத்தில் தான் உறுதி வருது. அந்த உறுதி தான் விசுவாசம். இந்த வசனத்துக்கு போகணும், இந்த வசனத்தில் தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா இங்கேருந்து தான் அந்த உறுதி நிச்சயம் வருது. இந்த உறுதி நிச்சயம் வந்துருச்சுன்னா வர வேண்டியது வந்துடும். அப்போ இந்த உறுதி நிச்சயத்தையும் எது எனக்கு கொண்டு வருதோ அங்கே நான் ஆரம்பிக்க வேண்டும். எங்கள் வசனம் தான் அதை கொண்டு வருகிறது. இப்போ திருப்பம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை
தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தைன்னு பேசுகிறாங்க. வார்த்தைனா என்ன? இயேசுவை பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்குது? இயேசுவை வார்த்தை என்று இங்கே வேதவசனம் அழைக்கிறது. அடுத்த வசனம் பாருங்கள். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவே இல்லை. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை என்னவா இருந்தது? தேவனாக இருந்தது. சிலர் சொல்கிறாங்க இந்த விசுவாசத்தை பற்றிலாம் போதிச்சா அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வார்த்தையை ரொம்ப பெருசாக்கிடுறாங்க. அவங்க வார்த்தையை கடவுள் மாதிரி ஆக்கிடுறாங்க. வார்த்தைன்னு கடவுளுடைய வார்த்தைன்னு வார்த்தையை கடவுள் மாதிரி ஆக்கிடுறாங்கன்றாங்க. நான் கடவுள் மாதிரி ஆக்கணுன்னா, கடவுள் தான் சொல்கிறாரு வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆக்கிட்டார். அப்படி என்ன பண்ணுறது? வார்த்தை என்ன ஆக்கிட்டாரு? தேவனாய் இருந்தது. அப்போ வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னா, தேவன் யார்? எல்லாத்தையும் அடக்கி ஆளுகிறவர், எல்லாத்தையும் உண்டாக்குகிறவர், சிருஷ்டிக்கிறவர், எல்லாத்தையும் ஆண்டு கொள்கிறவர். வார்த்தையை ஆண்டு கொள்ளுகிற ஒன்றாக தேவன் ஆக்கி இருக்கிறாரு. அந்த வார்த்தையின் மாம்ச உருவம் தான் இயேசு இல்லையா? அதன் எழுத்து உருவம் தான் இந்த வேத வசனங்கள். அப்போ வார்த்தையை கடவுள் அப்படி வச்சுட்டாரு. எப்படி வச்சுட்டாரு? எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியதாக, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடியதாக. Word is God over everything. வார்த்தை, அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை எல்லாவற்றின் மேலும் ஆண்டு கொள்ளக்கூடிய ஆண்டவனாக இருக்கிறது. அன்றைக்கும் வார்த்தை தேவனாய் இருந்தது. நான் சொல்றேன், இன்னைக்கும் வார்த்தை தேவனாய் இருக்கிறது. வியாதியின் மேல வார்த்தை தேவனாய் இருக்கிறது. தோல்வியின் மேல வார்த்தை தேவனாய் இருக்கிறது. தோல்வியை மாற்றி ஜெயத்தை கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறது. ஹலோ, இருக்கிறீங்களா? வார்த்தை தேவனாய் இருக்கிறது. தேவனாய் இருக்கிறதுனால தான் சொல்லியிருக்குது, எல்லாத்தையும் அவராலே உண்டாயிற்று. இந்த வார்த்தையாகிய தேவனாலே எல்லாம் உண்டாயிற்று. எப்படி உண்டாயிற்று? எப்படி உண்டாக்குனார்? அது 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா? அவர் சொல்கிறார், வெளிச்சம் உண்டா கடவுதுன்றார். உண்டா கடவுன்னு என்ன ஆயிடுச்சு? வாயிலேருந்து வார்த்தை வருது. வார்த்தை தானே சொல்கிறாரு. உண்டா கடவுதுன்னு அவர் சொன்ன உடனே அந்த வார்த்தையிலேயே ஒரு பவர் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா சொன்னதை நடப்பிக்கக்கூடிய பவர் எங்கே இருக்குது? வல்லமை எங்கே இருக்குது? வார்த்தைக்குள்ள. அவர் பேசுகிற வார்த்தை ஒன்றுமே வல்லமையற்ற வார்த்தைகள் கிடையாது. எல்லாவற்றிலுமே சொல்லுகிற அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய சக்தி அதுக்குள்ளாகவே இருக்கிறது. அப்போ அவர் வாயை திறந்து வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்னால், அந்த சொன்ன அந்த வார்த்தையிலே வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய சக்தியும் கலந்து தான் வருகிறது. எப்படின்னா, மிசைல் இருக்குது பாருங்கள், இந்த பறக்கும் அணு ஆயுதங்கள்லாம் அனுப்புகிறாங்க இல்லையா? அது உள்ளே ஃபுல்லாக லோடடாக இருக்குது. எது? அழிக்கக்கூடிய சக்தி. அதை லோட் பண்ணி போடுறாங்க பாருங்கள், அனுப்புகிறாங்க. போனால் அது 1500 மைல் 2000 மைல் போய் அங்கே போய் அடிக்குது. கரெக்டாக டார்கெட் அடிக்கும். எந்த பில்டிங்கு, எந்த ஊர் அடிக்கணுமோ, எந்த பில்டிங் அடிக்கணுமோ, எந்த ஏரியாவை அடிக்கணுமோ அப்படி அடிக்குதான் பாருங்கள். கரெக்டாக நடுவழியிலே வெடிச்சிட்டு போகாது. கரெக்டாக அங்கே போய் அடித்து தான் அது வெடிக்கும். அவ்வளோ பாயிண்டடாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். வார்த்தையை கடவுள் அப்படி வச்சிருக்கிறாரு. வார்த்தையை பேசினா அது ஒரு மிசைல் மாதிரி, அது ஒரு ஆயுதம் மாதிரி. அது புறப்பட்டு போய் அதுக்குள்ளே இருக்கிற வல்லமை என்னத்தை நடப்பிக்கணுமோ அதை நடப்பிக்காமல் விடவே விடாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ வெளிச்சம் உண்டா கடவுள்னு சொல்லும்போது அந்த வார்த்தைக்குள்ளாக அவருடைய வல்லமையை பேக் பண்ணியிருக்கார் ஆண்டவர். வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமை, இருளை போக்கக்கூடிய வல்லமை, இருளை ஒழிக்கக்கூடிய ஒரு சக்தியை அந்த வார்த்தைக்குள்ள கர்த்தர் வச்சுட்டு இப்போ அந்த மிசைலை லான்ச் பண்ணுறாரு. வார்த்தையை விடுறாரு. வெளிச்சம் உண்டா கடவுது. ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லி இருக்குது? லெட் தேர் பி லைட்ன்னு இருக்குது இல்லை? அது எப்படி ஆக்சுவலாக இருக்குதா? எபிரேய மொழியில் வாசித்தீங்கன்னா அப்படியே லிட்ரலாக அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அப்படி தரமா இருக்கான். லைட் பீனாராம், லைட் வாஸ். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றாரு, அப்படியே ஆயிட்டுன்னு இருக்குது இல்லை? எபிரேய மொழியில் இப்படி தான் வருதான், லைட் பீனாராம். அந்த லைட் பீன்னு ரிலீஸ் பண்ண உடனே, வார்த்தையை ரிலீஸ் பண்ண உடனே அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற சக்தி அந்த வார்த்தையோடு சேர்ந்து போய் அந்த இருளுக்கு நடுவில் போய் அந்த இருளின் மத்தியில் இருளை போக்கி வெளிச்சத்தை உண்டாக்கிற்று.
நிறைய பேர் பார்க்குறாங்க, பரவாயில்லங்க ஆண்டவர் பெரிய ஆள், இருளில் நின்றுக்கிட்டு லைட் பீன்னாரு, லைட் வாஷ், லைட் வந்துருச்சு, இன்னும் அற்புதம் இல்லை அப்படின்றான். இங்கே தான் விஷயம். நம்மையும் அவர் சாயலில் உண்டாக்கியிருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையின் இருளின் மத்தியில் நாமும் நின்று இருளை போக்கக்கூடிய சக்தி உள்ளவர்களாய் நின்று, அந்த சக்தியை வாயில் உடையவர்களாய் நின்று, இப்படி தான் விசுவாசம் வேலை செய்து பாருங்க. விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? அந்த இருளின் மத்தியில், குழப்பத்தின் மத்தியில், வெறுமையின் மத்தியில், தோல்வியின் மத்தியில், வியாதியின் மத்தியில் விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? எங்கே ஆரம்பிக்கணும் விசுவாசம்? இன் த பிகினிங் வாஸ் த வேர்ட். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே ஜெபம் இருந்ததுன்னு சொல்ல, ஆதியிலே கண்ணீர் இருந்தது, ஆதியிலே உபவாசம் இருந்தது. ஹலோ, ஆதியிலே ஆல் நைட் ப்ரேயர் இருந்தது. எல்லாம் ஓகேங்க. சிலருக்கு என்ன போட்டு அடிச்சு எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறாரு. ஆல் நைட் ப்ரேயர்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் விசுவாசத்துக்கு பதிலாக இப்போ ஆல் நைட் ப்ரேயர் யூஸ் பண்ணிக்கிறேன்னா நடக்காது. அது விசுவாசம் இல்லாமல் ஆல் நைட் ப்ரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம்? விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன். சிலர் என்ன நினைக்கிறாங்க, விசுவாசமே வேண்டியதில்லை, ஆல் நைட் கத்துட்டு அழுதா காலையில் வந்துடும், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு கத்துட்டு அழுதன்னா எனக்கு காலையில் கொடுத்துருவார். பிள்ளைங்களே அழுதா கொடுக்காதுன்னு சொல்லித்தர்றாங்க. இப்போது கெட்டு போய்டும் பிள்ளைன்னு. நல்ல பெற்றோர் அழுதா கொடுக்க மாட்டாங்க. கடை அழுதுகிட்டே போ, ஒன்று கற்றுக்க முதல்ல, அழுதா கிடைக்காதுன்றத. ஹலோ, நீ அழுதா கொடுத்து பாருங்கள், அந்த பிள்ளை அடுத்த முறை டக்குன்னு அழ ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும் வாங்கணுன்னா அழுதே ஆகணும்னு. அப்போ நான் சொல்கிறேன், ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. ஆதியில் வரம் பெற்ற தேவதாசர் இருந்தார் கிடையாது. ஆதியில் என்ன இருந்ததுங்க? வார்த்தை இருந்தது. ஏன் ஆதியில் வார்த்தையை வச்சாரு? ஏன்னா வார்த்தை இருந்தால் எல்லாத்தையும் உண்டாக்கிடலாம். வார்த்தை இருந்தா இருளை ஒளியாக்கிடலாம். வார்த்தை இருந்தா வெறுமை நிறைவாக்கிடலாம். வார்த்தை இருந்தால் ஒழுங்கின்மையை ஒழுங்கு ஆக்கிடலாம். வார்த்தை இருந்தா என்னெல்லாம் வேணுமோ, என்னெல்லாம் விரும்புகிறோமோ அதையெல்லாம் உண்டாக்கி விடலாம். ஆகவே தான் எல்லாத்தையும் வைக்கல, என்னத்தை வச்சாரு? வார்த்தையை வைத்தார். எங்க பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்கு பாருங்க, எப்படி சொல்ல வேண்டியதாக இருக்கு. இப்படிலாம் சொன்னால் தான் விளங்குது அது. அதனால தான் சில நேரத்தில் சிலதெல்லாம் கொஞ்சம் இதாகவே சொல்லிடுறது நான். ஏன்னா அதெல்லாம் வலியுறுத்துறாங்களே, அதனால தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படி நீ ஒன்றும் இல்லை, ஒரு 7 நாள் உபவாசம் போட்டு சொல்கிறேன், அப்படி சொல்கிறதுனால தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீ ஒன்றும் இல்லை, நல்ல கண்ணீர் விட ஆண்டவர்கிட்ட, இப்படிலாம் சொன்னதுனால தான் நான் சொல்கிறேன். ஆதியில் கண்ணீர் இல்லை, ஆதியில் என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அப்போ நான் சொல்கிறேன், அது ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்றது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். முதல்ல வார்த்தை இருக்கணும். வெற்றி வேணும்னா முதல்ல வார்த்தை இருக்கணும். சுகம் வேணும்னா முதல்ல, அதான் சிம்பிள் தமிழ். நான் ரொம்ப சிம்பிளான ஆள், எனக்கு தெரிஞ்சதே சிம்பிள் தமிழ் தான். நான் வசனத்தெல்லாம் எடுத்து சிம்பிள் தமிழில் மாற்றுறது. ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னா அவனுக்கு வழங்க மாட்டேங்குது பாருங்கள். என்ன ஆதியிலே வார்த்தை இருந்தது? முதல்ல வசனம் இருக்கணும் வாழ்க்கையில். விளங்குது பாருங்க க்ளீனா. வெற்றி உண்டாகணும்னா முதல்ல எது இருக்கணும்? வசனம் இருக்கணும். நல்ல ஒளிமயமான ஒரு நல்ல வாழ்க்கை உண்டாகணும்னா முதல்ல என்ன இருக்கணும்? செழிப்பு உண்டாகணும்னா என்ன இருக்கணும்? வியாதியிலேருந்து சுகம் உண்டாகணும்னா என்ன இருக்கணும்? ஹலோ, எல்லாம் காலியாக இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னா முதல்ல என்ன இருக்கணும்? ஒன்றுமே இல்லைன்றதை பற்றி கவலைப்படாதுங்க. வார்த்தை இருக்குதா? வார்த்தை இருந்தது. ஆதியில் வார்த்தை. அப்போ நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை வார்த்தையை கொண்டு ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, எங்கே ஆரம்பிக்கணுங்க? வசனத்தில் ஆரம்பிக்கணும். முதல்ல வசனத்தை பிடிங்க. ஐயோ, வசனம் பிடிச்ச என்ன பிரச்சனை? உங்களுக்கு வழங்க மாட்டேங்குது பிரதர், எனக்கு இவ்வளோ பிரச்சனை. அதுக்கு தான் சொல்கிறேன், முதல்ல வசனம் இருக்க வேண்டும். இல்லைங்க, ஒரு மனைவி ஒரே பிரச்சனை, அதுக்கு முதல்ல, ஏன்னா அது ஒரு ஒழுங்கின்மை. அந்த ஒழுங்கின்மையை சரி பண்ண முதல்ல என்ன இருக்கணும்? வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வசனம் இருக்கணும். அப்போ இந்த விசுவாச வாழ்க்கையே, இதனுடைய வெற்றியை எங்கே ஆரம்பிக்கிறது? வசனத்தில் தான் ஆரம்பிக்குது. ஹலோ,
ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள். கடவுளுடைய வார்த்தையிலேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த சத்தியம் பெறலவே மாறவே மாறாது. இது கேரண்டீடு. இது கேரண்டீடு. இது ஒரு பிரமாணம். இது நிச்சயமாக வேலை செய்யும். ஒரு வேலை செய்யும். கர்த்தருடைய சித்தம் என்னவோ அப்படின்னு சொல்லலை நான். ஹலோ, இது ஃபுல் ப்ரூஃப் மெத்தடு பாருங்கள். நிச்சயமாக வேலை செய்யும். 100% வேலை செய்யும். அதுதாங்க விசேஷம். அதனுடைய விசேஷம். அப்போ ஆதியில் வார்த்தை இருந்ததுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்பதை நீங்கள் கவனிக்கணும். சிலர் சொல்கிறாங்க, சரி ஆண்டவர் அப்படிலாம் பேசினார். இல்லை, நம்ம பேசணும். நாம் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் எப்படி ஒன்றுமே இல்லாதப்ப வார்த்தை மட்டும் இருந்தது, அந்த வார்த்தையில் ஆரம்பித்து இவ்வளோ பெரிய உலகத்தை மனு வர்க்கத்தை இன்றைக்கி பார்க்குற அத்தனையும் உண்டாக்குறாரோ, அதுபோல் நாமும் வார்த்தையில் ஆரம்பித்து ஒரு பெரிய பிஸ்னஸை உண்டாக்கலாம். வசனத்தில் ஆரம்பித்து, ஹலோ, வசனத்தில் ஆரம்பித்து ஒரு நல்ல குடும்பத்தை உண்டாக்கலாம். சொல்கிறாங்க, எப்படி தெரிலங்க, எப்படி தான் நான் கல்யாணம் பண்ணி, எப்படி தான் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. எனக்கு ஆதியிலே என்ன இருந்தது? அப்போ வசனத்தை மூல பிடிங்க, கல்யாணம் வந்துடும், குடும்பம் வந்துடும், பிள்ளைங்க வந்துடும், பேர பிள்ளைங்க வந்துடும், எல்லாம் வரும். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப், வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது எங்கே ஆரம்பிக்கிறது? முதல்ல வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, முதல்ல வார்த்தை. அப்போ முதல்ல வார்த்தைன்னா என்ன அர்த்தம்? நான் கடவுளுடைய வார்த்தைக்கு செல்ல வேண்டும். இந்த வார்த்தைக்கு சென்று என்னுடைய பிரச்சனைகளை குறித்து, என்னுடைய தேவைகளை குறித்து இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நான் கவனிக்க வேண்டும். ஏன்னா அங்கே தான் என் வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஏன் அதை கவனிக்க வேண்டும்? கடவுள் என்ன சொல்கிறாருன்னு கவனிக்க வேணும். ஏன்னா அவர் சொன்னார்னா, நான் அதை பற்றி கன்வின்ஸ் ஆகிட்டேன்னா நானும் அதை சொல்ல ஆரம்பிச்சிருவேன். என்னைக்கு அது என் வாயிலிருந்து வருதோ அன்னைக்கு தேவனுடைய வாயிலிருந்து வெளிச்சம் உண்டாக்கிறது என்ற வார்த்தை வந்தபோது வெளிச்சத்தை எப்படி உண்டாக்கினதோ, அதுபோலவே என்னுடைய உலகத்திலே நான் அங்கே என் வீட்டில் நின்று, என்னுடைய வாழ்க்கையில் நின்று, என் வாயை திறந்து நான் பேசும்போது அன்றைக்கு எப்படி வெளிச்சம் உண்டானதோ அங்கே என்னுடைய குடும்பத்திலையும் வெளிச்சம் உண்டாகும், என்னுடைய வியாபாரத்தில் வெளிச்சம் உண்டாகும், நான் கையிட்டு செய்கிற காரியங்களில் வெளிச்சம் உண்டாகும். நான் இதை பற்றி கன்வின்ஸ் ஆகிட்டு நான் பேசினா அது அப்படியே ஆகும்னு பேசும்போது நிச்சயமாக அப்படியே ஆகும். அப்போ பாருங்கள், உங்களுடைய மலைகள், உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள், இதை குறித்து கடவுள் என்ன சொல்கிறாரு, உங்கள் வியாதியை பற்றி வேத வசனம் என்ன சொல்லுது, உங்கள் தோல்வியை பற்றி வசனம் என்ன சொல்லுது, உங்கள் பிரச்சனையை குறித்து வசனம் என்ன சொல்லுது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த சமாதானம் இல்லாத அந்த நிலையை குறித்து வசனம் என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது, கடவுள் என்ன சொல்கிறார், கடவுளுடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவர் எதை விரும்புகிறார், அதை முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே செல்ல வேணும். இந்த வார்த்தைக்குள்ளே சென்று இதை பற்றி ஃபுல் பர்சுவேஷன், ஃபர்ம் பர்சுவேஷன், அதாவது இதை பற்றி கன்வின்ஸ் ஆகிட்டா, இதுதான் கர்த்தருடைய சித்தம், சுகம்தான் கர்த்தருடைய சித்தம், வெற்றி தான் கர்த்தருடைய சித்தம், செழிப்பு தான் கர்த்தருடைய சித்தம், சமாதானம் என் வீட்டில் இருக்கிறது தான் கர்த்தருடைய சித்தம், கையிட்டு செய்கிற காரியத்தில் நான் ஜெயிக்கிறது தான் கர்த்தருடைய சித்தம் என்கிறது முதல்ல கன்வின்ஸ் ஆகணும். ஹலோ, எதுக்கு இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணுறோம்? கன்வின்ஸ் ஆகணும். கன்வின்ஸ் ஆகணும் என்ன ஆகும்? அப்புறம் பேசும்போது தான் சொன்னபடியே ஆகும். சிலர் என்ன பண்ணுறது, ஒரு ஃபார்முலா மாதிரி எடுத்துக்கிட்டு சொன்னபடியே ஆகும்னார்ல, சொல்லி பார்க்கலாம். அப்படி சொன்னையா ஒன்றுமே ஆகலை. கன்வின்ஸ் ஆக வேண்டும். அப்போ வசனத்தை தவிர வேறு எதுலேயும் வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடாது. வேறு எங்கேயும் ஆரம்பிக்கக்கூடாது. எங்கே ஆரம்பிக்கணும்? வசனத்தில் தான் ஆரம்பிக்கணும். ஊழியக்காரர்கள் கூட நான் சொல்கிறது பாருங்கள், ஊழியர் நல்லா வரணும், நல்லா ஒரு சபையை ஆரம்பிக்கணும், அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்றாங்க. எங்கே ஆரம்பிக்கணும்? வசனத்தில் தான் ஆரம்பிக்கணும். அது சொல்கிற முதல்ல கொஞ்சம் கேபிட்டல் இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை காசு இல்லை, முதல்ல எது இருக்கணும்? ஆதியிலே பேங்க் அக்கௌண்ட் இருந்தது. நான் சொல்லி இல்லை, பேங்கே இல்லை. ஆதியில் என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. வார்த்தை பேங்க் அக்கௌண்ட்டை ஆரம்பிக்க வைக்கும். ஹலோ, திறக்க வைக்கும். திறக்கிறது மட்டும் இல்லை, அதை நிரப்பவும் செய்யும்.
பூமியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தது, வெறுமையாக இருந்தது. இன்றைக்கி நிரம்பி இருக்குது எல்லாத்தினாலும், இல்லையா? எப்படி நிரம்புது? வசனம், கடவுளுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி நிரப்புனாரு. அப்போ எதில் ஆரம்பிக்கணுன்றது தெரியாமல் இருக்கிறது தான் இன்றைக்கி பிரச்சனை. அதுதான் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது. பாருங்கள், எங்கே ஆரம்பிக்கணும்? வார்த்தையில் எதுக்கு இங்கே வந்து இவ்வளோ நேரம் வசனத்தை கேட்டுட்ருக்குறோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா வசனத்தில் தான் எல்லாம் ஆரம்பமாகிறது. எதுக்கு வர்றோம்? இதை பற்றி கேட்குறோம். ஏன் கேட்குறோம்? கேட்க நமக்குள்ள ஒரு ஃபேர்ம் பர்சுவேஷன்னா ரொம்ப கன்வின்ஸ் ஆகிடும். போன வாரம் இருந்ததை விட இந்த வாரம் ரொம்ப கன்வின்ஸ் ஆகிடும். இங்கே கேட்டது மட்டும் போதாது. ஏன்னா சில நேரத்தில் இங்கே கேட்கும்போது அப்படியே விளங்குற மாதிரி இருக்கும், அப்புறம் மறந்துடும் பாருங்கள். போய் 2 தடவை போய் திருப்பி போட்டு கேட்குறோம். நாங்களாம் அப்படி தான் கற்றுக்கிட்டோம் பாருங்கள். திருப்பி போட்டு கேட்குறது, அதை விடுறதில்லை. ஏன்னா இது உண்மையாக இருந்தால் இதையும் விடுவானே. என் எதிர்காலமே இதில் தான் இருக்குது, என் வெற்றியே இதில் தான் இருக்குது, என் வாழ்வே இதில் தான் இருக்குது, என் ஃப்யூச்சரே இதில் தான் இருக்குது. வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னா அப்போ நான் இங்கே தான் ஆரம்பிக்கணும்னா அப்போ இங்கே ஆரம்பிக்கிறேன். நான் மற்றதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணணும்? இதில் நேரத்தை செலவிடணும். இங்கே ஆரம்பிக்கணும். இதை குறித்த ஒரு தெளிவு, இதை குறித்த அறிவு, இதை குறித்த ஒரு வெளிப்பாடு, இதில் ஃபுல் பர்சுவேஷன், இதை குறித்து கன்வின்ஸ் ஆகணும். முதல்ல இது இப்படித்தான், இதுதான்னு. நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் பாருங்கள் மனசில். வெற்றினா அதை பற்றி ஒரு தெளிவான எண்ணம் கிடையாது பாருங்கள். இருக்கலாம் பிரதார், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், முகத்தட்டி சித்தம் இப்படி இருந்தால் என்ன ஆகுறது? ஃபர்ம் பர்சுவேஷன் கிடையாது. ஃபர்ம் பர்சுவேஷன் கிடையாது. ஃபர்ம் பர்சுவேஷன் வர்றதுக்கு தான் வந்து பிரசங்கம் கேட்குறோம். இதுக்காக தான் நாங்கள் பிரசங்கமே பண்ணுகிறோம். அப்போ எங்கே ஆரம்பிக்கணும்? வார்த்தையில் ஆரம்பிக்க வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க வார்த்தையில் ஆரம்பிக்கிறதுனா டெய்லி பைபிள் எடுத்து 2 வசனம் வாசித்துட்டு ஆரம்பித்தா அந்த நாள் நல்லா இருக்கும்னு. ஹலோ, இன்னும் கேட்டால் பைபிளில் ஆரம்பிக்கிறேன் பிரதர். சிலர் இருக்கிறாங்க மாதம் ஆனால் 1ஆம் தேதி கரெக்டாக போய்டுவாங்க காலைல 5 மணிக்கு கோயிலுக்கு. ஏன்னா அந்த மாதத்தை கரெக்டாக வார்த்தையில். வருஷத்துக்கு துவக்கத்தில் சிலர் வந்துடுவாங்க. என்றைக்குமே கோயிலுக்கு வராதவங்க கூட இந்த வருஷ துவக்கத்தில் பாருங்கள் கரெக்டாக 12 மணிக்கு தலையை உள்ளே நீட்டிகிட்டு இருப்பான். ஏன்னா ஃபஸ்ட்டு காரியம் இந்த வருஷம் முதல்ல இந்த இதில் ஆரம்பிச்சிடும், கோயிலில் ஆரம்பிச்சிருவோன்ட்டு தலையை கொண்டாந்து உள்ளே நீட்டுறது. ஏன்னா ஏதோ ஒட்டிக்கோன்ற ஒரு நம்பிக்கை. தலையை கொஞ்சம் நீட்டினா ஏதோ அப்படி இப்படி போகிற ஆசீர்வாதம், அங்கங்கே இருக்கிற ஆசீர்வாதம் லேசாக ஒட்டிக்கும், அதை வச்சு அப்படி அடுத்த வருஷம் ஓட்டிடலான்ற ஒரு நம்பிக்கை. ஹலோ, இப்படி கிடையாது. வாழ்க்கையின் எல்லா காரியங்கள் குறித்தும் ஒரு ஃபர்ம் பர்சுவேஷன், உறுதியான நிச்சயத்தை உள்ளத்தில் கடவுளுடைய வார்த்தை அதை உண்டாக்குகிறது. ஆனால் அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு செல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அந்த வார்த்தையை அணுக வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. வார்த்தை வந்துருச்சுன்னா விசுவாசம் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். வார்த்தை இல்லைன்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். சில பிரசங்கமே கேட்குறது இல்லை, பைபிளுக்குள்ளே போகிறதில்ல, வசனத்துக்குள்ளே போகிறதில்ல, தியானிக்கிறதும் கிடையாது, புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. ஒன்றை குறித்து ஒரு தெளிவான எண்ணங்கள் கிடையாது. இது இப்படிதான்ற ஒரு தெளிவான ஒரு கருத்துக்கள் கிடையாது, இப்போ நம்பிக்கை கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, எனக்கு நிறைய விசுவாசம் இருக்குது பிரதர். எங்கே இருக்குது விசுவாசம்? வசனம் இருந்தால் தான் விசுவாசம் இருக்குது. திருப்புங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்க, இங்கே விசுவாசத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலை. விசுவாசம் இருந்தால் உனக்கு செய்யப்படும்னு சொல்லவே இல்லை. விசுவாசம் இருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும் சொல்லவே இல்லை. சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், விசுவாசம் இருந்தால் கேட்டதெல்லாம் கிடைக்கும் சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா வார்த்தை இருந்தால் விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் விசுவாசத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலை. ஒரு ஆள் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்து கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளே இருக்குமானால், வார்த்தை அவனுக்குள் நிலைத்திருந்தால்ன்றது ரொம்ப முக்கியம் பாருங்க. abides in you, my word abides in you, if you abide in me and my words abide in you. அபாய்டுன்றது ரொம்ப முக்கியம். அபாய்டுன்றது வந்து பாருங்கள், சிலர் வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படி டச் அண்ட் கோல் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து லேசாக வந்து நின்று நீ கேட்டுட்டு அப்படியே போயிட வேண்டியது. அதோடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, இல்லை அடுத்த மாதம் வருவாங்க, வந்து அப்படி கேட்டு போயிட வேண்டியது. 1ஆம் தேதியான வந்து அப்படி கேட்டுட்டு
அது இல்லை அபைடிங். அபைடுன்றது அதிலே நிலைச்சிருக்கிறது. நீங்கள் அவருக்குள்ளேயே நிலைத்திருப்பது, வார்த்தை உங்களுக்குள்ளேயே நிலைத்திருப்பது. டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி பாருங்கள். இது வேறு. நிலைச்சிருக்கிறதுனா என்ன? கண்டதை பேசாமல், நீங்கள் பார்க்குறது அனுபவிக்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு இல்லாமல், அதெல்லாம் நம்பிக்கிட்டு இல்லாமல், அதையெல்லாம் வாயை வச்சு சொல்லிகிட்டு இல்லாமல், வார்த்தையே வாசித்து அதையே தியானித்து அதையே பேசி அதன்படியே நினைத்து அதன்படியே பேசி அப்படி இருப்பது தான் அபைடிங் இன் த வேர்டுன்றது. வசனத்திலே நிலைத்திருக்கிறதுன்னு. வசனத்தில் நிலைத்திருக்காதபடி 1000 சூழ்நிலை உண்டாகுது பாருங்கள் வாழ்க்கையில். கண்டதை பேச சொல்லுது, வாயில் வருது. ஆனால் வசனத்தில் நிலைத்திருக்கணும்னா என்ன சொல்லணும்? வசனத்துக்கு ஒத்த விதத்தில் நாம் பேச ஆரம்பிக்கணும். வசனத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஏன் விசுவாசத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலை? ஏன்னா வசனத்தில் நிலைத்திருந்தால் உள்ள விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா வசனத்தின் மூலமாக தான் விசுவாசம் உள்ளத்தில் வருகிறது. சரி, அப்போ எதுனாலும் வசனத்தில் தான் ஆரம்பிக்கணும்.